ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை எம்டி சால்னா, க்ரீன் சால்னா எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார், 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா ஒரு தக்காளி பழத்தை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ளே நம்ம சால்னாக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு ஜாரை எடுத்துகிட்டு என் 1 கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 4 கேஷ்யூ நட் முந்திரி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நான் புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஜாரில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்குள்ள அதுலேயும் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் உள்ளே நான் சேர்த்துக்கிறேன். சால்னாக்காக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுருங்க. ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் அடங்கிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து சால்னா நல்லாவே வெந்துட்டு. கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, க்ரீன் சால்னா, பச்சை சால்னா ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.